ஹாய் ஆல், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வேப்பம்பூ ரசம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த ரசம் நம்ம உடம்புல உள்ள பித்தம் மற்றும் கபத்தை கண்ட்ரோல் பண்ணும். அப்புறம் வயிற்றோட பூச்சிகளை அழிக்கக்கூடியது. நீங்கள் வேப்பம்பூ ரசம் அப்படின்னா கசப்பாக இருக்கும்னு நினைக்காதீங்க. லைட்டாக அந்த டேஸ்ட் இருக்கும், ஆனால் ரொம்ப சுவையாக இருக்கும். கசப்பு சுவை லைட்டாக தெரியும். பட் அந்த புளி மிளகாத்தூள் எல்லாம் சேரும்போது அந்த டேஸ்ட் ரொம்ப டாமினேட் பண்ணாது. கசப்பு டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். தேவையான பொருட்களை பார்த்துடலாம். வேப்பம்பூ 1 ஸ்பூனு. இது அம்மா வீட்டு தோட்டத்திலே ரெடி பண்ண பூவு உங்களுக்கு கடைங்கள்லையும் கிடைக்குது. வடகம் 1/2 ஸ்பூனு, துவரம்பருப்பு 1 ஸ்பூனு, வெங்காயம் ஒரு 5 சின்ன வெங்காயம், ஒரு 8 பூண்டு பல், காஞ்ச மிளகாய் 4, மிளகு 1/4 ஸ்பூனு, ஜீரகம் 1/4 ஸ்பூனு, 2 சேர்த்து எடுத்துக்கிட்டேன். இது ஒரு சின்ன நார்மல் சைஸு லெமனுக்கு அளவுக்கு புளி கரைச்சி வச்சுருக்கிறேன். இதுலேயே ஒரு 1/2 ஸ்பூனு மிளகாத்தூள், கொஞ்சமாக மஞ்சத்தூள், கல்லுப்பு 1 ஸ்பூனு போட்டு கரைச்சிட்டேன். சட்டி சுட்டுருச்சு. இப்போ நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டுக்குங்க. எண்ணெய் சுட்டுருச்சு. வடகம் தாளிச்சிடலாம். லைட்டாக பொரிய ஆரம்பிக்கும் போதே நம்ம ஒரு பொருளாக சேர்த்துடலாம். அதில் துவரம்பருப்பு, காஞ்ச மிளகாய், வேப்பம்பூ, நல்லா இந்த வேப்பம்பூ பருப்போட வாசம் நல்லா வரும். கொஞ்சம் தீயை குறைச்சிக்கிங்க. அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் இந்த ரசம் உங்களுக்கு. வேப்பம்பூ மிளகாய் எல்லாம் நல்லா வறுபட்டுருச்சு. புளி தண்ணி சேர்த்துடலாம். நல்லா கொதிக்கணும் உங்களுக்கு. நல்லா கொதித்த பிறகு தான் வெங்காயம், பூண்டு, மிளகு, ஜீரகம் நம்ம சேர்க்க போகிறோம். இப்போ நல்லா கொதி வந்துடுச்சு. இந்த சமயத்தில் வெங்காயம், பூண்டு சேர்த்துடலாம். 1-2 மணி நுணுக்கி வச்சுருக்குறோம். வெங்காயம், பூண்டு சேர்த்து ஒரு 2 நிமிஷம் கழித்த பிறகு மிளகு, ஜீரகம் போட்டோன்னா ஆஃப் பண்ணிடலாம். வெங்காயம், பூண்டு சேர்த்து ஒரு 2 நிமிஷம் ஆகிடுச்சு. இப்போ மிளகு, ஜீரகம் அம்மியில் நுணுக்கி வச்சுருக்கிறேன். இதை சேர்த்துட்டு உடனே ஆஃப் பண்ணிடணும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. நம்முடைய வேப்பம்பூ ரசம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஃபீவர் இருக்கிற டைமில் இந்த ரசம் சாப்பிட்டாக்கா ரொம்ப நல்லா ஃபீவரை கண்ட்ரோல் பண்ணும். உங்களுக்கு இந்த கசப்பு தன்மை, அந்த காரம், புளிப்பு எல்லாம் சேர்ந்து தொண்டைக்கும் நல்லாயிருக்கும். ஜுர டைமில் நல்லா சாப்பிட பிடிக்காது. இந்த ரசம் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். ஃபீவர் இருக்கிற டைமில் வயிற்றில் உள்ள பூச்சிகளையும் அழிக்கும். டேரெக்டாக அந்த கசப்பு டேஸ்ட்டு கொடுக்காது. அதனால் ரொம்ப நல்லாயிருக்கும்.